உச்சத்திலே ஒரு சூரியன் நீ உமை ஜனங்களின் காவலன். இந்து மதங்கிறது வெள்ளக்காரன் வந்த பிறகுதான் இந்துங்கிற சொல்லும் இந்து மதம்ங்கிற சொல்லாடலும் எஸ்டாப்ளிஷ்ட், நிலைநிறுத்தப்பட்டது. வெள்ளக்காரன் போன பிறகுதான் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற பட்டியல் வந்தது. இப்போ இந்த பட்டியல் படுத்தப்பட்டதுனாலேயே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சாதியும் ஒன்னான்னா கிடையாது. பட்டியல் படுத்தப்பட்டது எதுக்காகனா, பட்டியல் படுத்தப்பட்ட பிசின்னு பேர். அதுக்கு ஷெட்யூல் காஸ்ட் இஸ் நத்திங் பட் ஷெட்யூல்டு ஓபிசி, இது ஷெட்யூல்டு பிசி. அதனால தான் மற்றவங்களுக்குலாம் ஓபிசின்னு பேர். ஏன் ஓபிசின்னு சொல்றாங்க? அதர் பேக்வர்ட் கிளாஸ்னு. அப்போ ஏதோ ஒரிஜினலா ஒரு பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு. ஒரிஜினலா இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் யாருன்னா ஷெட்யூல் காஸ்ட் தான். இவங்க ஷெட்யூல் படுத்தப்பட்ட வகுப்பினர், ஆனா அவர்னாஸ், வர்ணத்துக்கு எதிரானவர்கள், இந்த வர்ண முறையை எதிர்த்தவர்கள். அதுக்கு அம்பேத்கர் ஒரு இடத்துல கோட் பண்றாரு. கும்பகோணம் பகுதியில் ஆதி காலம்னா இந்த 19th செஞ்சுரியில தான், ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு கிடைத்த தரவின் அடிப்படையில் அவர் பதிவு பண்றார். கும்பகோணம் பகுதியில் பார்ப்பனர்கள் இவர்கள் வசிக்கக்கூடிய தெருப்பக்கம் வந்தா சாணி சட்டியை கரைச்சி தொடப்பத்தில் நினைச்சு அடிச்சு விரட்டுவாங்களாம், உள்ள வராதீங்கன்னு அடிச்சு விரட்டுவாங்களாம். அப்போ யார் வீழ்த்தப்பட்டவர்கள்? அதுதான் அண்ணன் சொல்றாரு, 2000 வருஷமா நாங்க வீழ்த்தப்பட்டவர்கள் சொல்றதே தப்பு. நாங்க எதிர்த்து நின்றவர்கள் கலகக்காரர்கள், எதிர்ப்பாளர்கள். இந்த கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்லை. நீ என்ன எவ்வளவு கொடுமை செய்தாலும் நான் அதை பத்தி கவலைப்படல, நான் மாற மாட்டேன். எவன் காம்ப்ரமைஸ் ஆகிறானோ அவன் சாதி இந்து ஆயிட்டான், எவன் காம்ப்ரமைஸ் ஆகலையோ அவன் தலித்தா நிக்கிறான். அன்காம்ப்ரமைஸ்டு சொசைட்டி. அவன் உன்னோட சமரசமாக முடியாது. இவன் அடி உதைக்கு பயந்தான். ஏன்னா அன்னைக்கு நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்தவன் மன்னர்கள் பூரா அந்த கருத்தியலுக்கு உடன்பட்டான். அந்த பண்பாட்டு கலாச்சார தமிழ் கோயிலுடைய கருவறைக்குள்ள இருந்த தமிழை தூக்கி போட்டு சமஸ்கிருதத்தை வச்சான். அதே மாதிரி அங்கிருந்த பூசாரியை தூக்கி வெளியே போட்டு பார்ப்பனர்கள் உள்ள வச்சான். அன்னைக்கு இருந்த வேள்வி முறையை தூக்கி உள்ள போட்டு இவன் சொல்ற யாக முறையை கொண்டு வந்து வச்சான். இதுக்கெல்லாம் யார் செஞ்சது? ஒன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீ இருக்கிற இடத்துல நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். இந்த சோசியல் ஆர்டர் எப்படி உருவாகி இருக்க முடியும்? எந்த ஆர்டருமே த்ரூ வயலன்ஸ் ஒன்லி யூ கேன் எஸ்டாப்ளிஷ். நீ ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு நீ உருவாக்குறனா, ஒழுங்குனாலே வன்முறையில் இருந்து பிறப்பதுதான். நான் வயலன்ஸ்ல ஒழுங்கே உருவாகாது. வாதியாரே குச்சி எடுத்தாதான் ஒழுங்கா உட்கார் அடிச்சாதான் ஒழுங்கா உட்காருவான். வன்முறையிலிருந்து தான் ஆர்டர் உருவாகும், ஒரு சோசியல் ஆர்டர். அப்ப பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், ஆண்கள்னா இப்படிதான் இருக்கணும், சேரின்னா இப்படிதான் இருக்கணும், ஊருனா இப்படிதான் இருக்கணும். உனக்கு ஒரு கோயில், இவனுக்கு ஒரு கோயில், உனக்கு ஒரு குளம், இவனுக்கு ஒரு குளம், உனக்கு தனி மந்தை, இவனுக்கு தனி மந்தை, உனக்கு தனி களம், உனக்கு தனி களம். இவ்வளவு பெரிய சோசியல் ஆர்டரை எப்படி உருவாக்கி இருக்க முடியும்? த்ரூ பவர், த்ரூ பொலிட்டிக்கல் பவர், லா அண்ட் ஆர்டர். சட்டத்தின் மூலம் தான் ஒழுங்குபடுத்துறான். அப்போ ஒரு ஒழுங்கை உருவாக்குவதற்கு ஒரு வன்முறை தேவைப்படுது. இன் தி நேம் ஆஃப் லா அல்லது இன் தி நேம் ஆஃப் கோட் ஆஃப் மனு. இப்போ கோட் ஆஃப் மனு அங்கிருந்து தான் வருது. ஒரு சோசியல் ஆர்டரை உருவாக்குவதற்கான ஒரு சட்டம் அது ஒரு மேனிஃபெஸ்டோ, அது ஒரு கோட்பாடு, அது ஒரு சட்டம். வெறும் சட்டமா இல்லை, அது ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிருது. உயர்வு தாழ்வை கற்பிக்கிற கோட்பாடு. அதுக்குள்ளே தண்டனை சட்டமும் இருக்கு. அதுக்குள்ள மனு சட்டத்துக்குள்ள தண்டனை சட்டம் இருக்கு. பார்ப்பனர்கள் தப்பு செஞ்சா இப்படி செய்யணும், சூத்திரர்கள் தப்பு செஞ்சா இப்படி செய்யணும்னு. நீங்க 3% பிராமின்றீங்க. அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய ரூல் பண்ண முடியும்? இவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்க முடியும்? இவ்வளவு பெரிய சோசியல் ஆர்டர் உருவாக்க முடியும்? வித்வுட் சப்போர்ட் ஃப்ரம் ஓபிசி. இன்னைக்கு இருக்கிற கேட்டகரி ஓபிசி. அன்னைக்கு சொல்ற அந்த 4 வர்ணத்துல மிச்சம் இருக்கிற சூத்திரர், வைசியர், சத்திரியர், இவன் 3 பேரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் பிராமணன்கிறனுடைய கான்செப்டுக்கு இங்க இவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாயிருக்கு. அப்ப அவன் சப்போர்ட் பண்ணலனாக்க பிஜேபி நிக்க முடியாது, ஆர்எஸ்எஸ் நிக்க முடியாது. யார் சப்போர்ட் பண்றது? அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. எல்லா காலத்திலுமே இந்த கான்செப்டை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த ஒடுக்குமுறைக்கு எது துணை போகிறது அப்படிங்கிறதான் பவர். இப்ப நீங்க எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் நீங்க அல்லது சிஸ்டமைஸ் பண்ணணும். இது ரெண்டையும் தாண்டி நான் ஒன்று சொல்றேன், பொலிட்டிசைஸ் பண்ணணும், மக்களை அரசியல் படுத்தணும். அதுதான் முக்கியம்.